கலங்காமல் இரு. ஆயின் பட்டணத்தையும் ஆயின் ராஜாவையும் ஆயின் நாட்டையும் உன் கரத்துல கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே போல ஆயின் பட்டணத்தை ஒரு ஜெயத்தை தேவன் கொடுத்தாருங்க. யோசுவாவுக்கு மறுபடியுமாக ஒரு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் பாவம் செய்யல, என் பையன் குடிக்கிறான், என் பிள்ளை குடிக்கிறான், என் மகன் குடிக்கிறான், வீட்டுக்குள்ள ஏதோ ஒருத்தர் நான் பண்ணல அந்த பாவம், ஆனா யாரோ இந்த பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த பாவத்துக்கு நிமித்தம் உன் குடும்பத்துல தோல்வி வரலாம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஆகானை சுட்டெரித்து போட்ட யோசுவா தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆகான்களை அகற்றி போட்டா. இன்னைக்கு உங்க பாவங்களை, உன் பிள்ளைகளுடைய பாவங்களை, உன் மனைவியுடைய பாவங்களை, உன் கணவனுடைய பாவங்களை, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாவங்களை அகற்றி போடு, சுட்டெரித்து போடு. சுட்டெரித்து போடும் போது தேவன் சொல்லுவாரு, பயப்படாமல் கலங்காமல். யாருக்கு இந்த வார்த்தை? தேவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் இந்த வார்த்தை. தேவ சத்தத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் இந்த புதிய மாதம் கேட்ட சொல்லுகிற வார்த்தை. பயப்படாமல் கலங்காமல். இந்த பாவத்தை செஞ்சுட்டே இருப்பேன், இந்த பாவத்தை செய்வேன், இந்த பாவத்தை செய்வேன், விட முடியாதுன்னு சொல்லி ஒன்று கொண்டிருக்கலாம். அப்ப பயம் வரும், அப்ப திகில் வரும். இந்த புதிய மாதம் சொல்லுகிற எந்த பாவம் உன்னை ஆட்கொள்ளுதோ, எந்த அருவருப்பு எந்த ஆகான் வந்து உன்னை ஆட்கொள்றானோ, எந்த ஆகானுடைய சிந்தனை ஆட்கொள்ளுதோ, அந்நியத்தினுடைய எந்த வல்லமை உன்னை மேற்கொள்ளுதோ, அதுக்குள்ளேயே அடிமைத்தனமா இருக்கிறாயோ, அதை தூக்கி போடு. பாவத்தை விட்டு மனம் திரும்பு. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த 4வது மாதம் கர்த்தர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. பாருங்க, தேசத்துக்கு வரப்போற நாட்கள்ல கொடிதான பஞ்சங்கள் வரலாம், நிறைய பெரிய பெரிய போராட்டங்கள் வரலாம், யுத்தங்கள் பெருக்கலாம், இன்னும் பயங்கரமான காரியங்கள் வரலாம். ஆனா தேவ ஜனம் பயப்படாம இருக்கலாம். ஆனா தேவ ஜனத்துக்குள்ள பாவம் இருந்ததுன்னா நிச்சயமா பயந்ததாக வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலுங்க, பயப்படாமலும் கலங்காம இருங்க. ஆனா பயப்படுறதுக்கு ஏதுவா? தேவனுக்கு பிடிக்காத என்ன பாவம் இருக்குதோ அதை தூக்கி போடுங்க. கர்த்தருக்கு பிடிக்காத என்ன பாவம் இருக்குதோ தூக்கி போடுங்க. வியாதி வந்துட்டா பயம் வந்துடும், பிள்ளிசுனி வந்துட்டா பிள்ளிசுனியத்துல முதல்ல சத்துரு எப்படி கிரியை செய்வான்னா ஒரு பயத்தை கொடுப்பான். ஒரு சகோதரருக்கு ஜெபிக்கும் போது அவர் சொன்னாரு, என்னை அறியாம ஒரு பயம், எனக்கு யாரும் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு பயப்படுகிறேன், இரவெல்லாம் தூங்க முடியல, என்னை அறியாதபடி ஒரு பயம் என்னை ஆட்கொண்டது, எனக்கு யாரோ கழுத்துல உட்கார்ந்து என்னை அமிழ்த்தும் போது பயப்படுது, ஒரு பயம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது, என் குடும்பத்துக்கு ஒரு விதமா ஏதோ செஞ்சுட்டாங்க, என்னால தூங்க முடியும்னு சொல்லி ஒரு பய உணவுதான் வருது. அந்த பயத்துக்கு அப்புறம் அவரால் நிம்மதியை தூங்க முடியல. பிள்ளி சூனியம் செய்யஞ்சாங்களோ செய்யலன்னு தெரியாது, ஆனா அந்த பயம் குடும்பம் முழுதுமாக அந்த பிள்ளி சூனிய போராட்டம் குடும்பம் முழுமாக ஆகி செய்து ஒரு மனிதனுக்குள்ள பயம் குடும்பம் முழுதும் ஆகி செய்யும். ஒரு கணவனுக்குள்ள பயம் இருந்தா அந்த பயத்தினால குடும்பம் முழுதும் ஆகி செய்யும். ஒரு கணவனுக்குள்ள ஒரு மனைவிக்குள்ள பயம் இருந்தா அந்த குடும்பம் முழுதும் அந்த பயத்தினால் நிரம்பு. தேவ ஆவியால் நிரம்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, பயத்தை பிசாசின் கொண்டு வருகிற பயத்துக்கு இடம் கூடாதீங்க. பிசாசு அநேக நேரத்துல பயத்தை கொண்டு வருவான், திகில கொண்டு வருவான். பாரு, இப்படி எல்லாம் உனக்கு இருக்குது, ஸ்கேன்